ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இன்னைக்கு லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் லெசனில் இருக்கிற யூனிட் 6 டிஜிட்டல் பெயிண்டிங். இதான் டேர்ம் 2 சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன். ஸோ யூனிட் 6 டிஜிட்டல் பெயிண்டிங். ஸோ இதில் என்ன 2 சாஃப்ட்வேர் மெயினாக கொடுத்துருக்காங்க, டக்ஸ் பெயிண்ட் அண்ட் டக்ஸ் மேத். ஸோ டக்ஸ் பெயிண்ட்னா ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்போம், அதே பெயிண்ட் சாஃப்ட்வேர் தான். பட் எப்படி இருக்கும்னா ஒரு கார்ட்டூன், ஒரு பென்குயின் ஒரு கார்ட்டூன் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சவுண்ட் எஃபெக்டோட இருக்கும். மற்ற சாஃப்ட்வேரில் சவுண்ட் எஃபெக்ட் வராது, வித் சவுண்ட் எஃபெக்ட். ஸோ இட் இஸ் வெரி ஃபன் டு லேர்ன். ஸோ நம்ம பெயிண்ட்டும் ட்ரா பண்ணிக்கலாம், சவுண்ட் எஃபெக்ட் இருக்கலாம். இட் இஸ் வெரி அட்ராக்டிவ் ஃபார் த சில்ட்ரன். அண்ட் டக்ஸ் மேத் இது எப்படி இருக்கும்னா த்ரூ த கமெண்ட்ஸ், நம்ம சிம்பிள் அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக இருக்கிறனால ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம பசங்க உட்காந்து மேக்ஸ் போட மாட்டாங்க, அந்த டக்ஸ் மேத் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக கேம் மாதிரி இருக்கும். பட் இட் ஆல் த மேக்ஸ் கேம் எல்லாமே எப்படி இருக்கும்னா அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அதை யூஸ் பண்ணி எல்லாமே ஆப்ரேஷன்ஸாக இருக்கும். ஸோ மேக்ஸ் பிடிக்காதவங்க கூட என்ன பண்ணலாம், மேக்ஸ் பிடிக்காத சில்ட்ரன்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அட்ராக்டிவாக அந்த 2 சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சாஃப்ட்வேருமே நம்ம நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், வி ஹேவ் டு டவுன்லோட் ஃப்ரீலி ஃப்ரம் த இன்டர்நெட். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ்ஃபுல் டு ஆல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டக்ஸ் பெயிண்ட். ஸோ வாட் இஸ் டக்ஸ் பெயிண்ட்? டக்ஸ் பெயிண்ட் இஸ் a ஃப்ரீ drawing program designed for young children. ஸோ யங் சில்ட்ரனுக்காக டிசைன் பண்ண ஃப்ரீ drawing ப்ரோக்ராம் தான் டக்ஸ் பெயிண்ட். It has simple, easy to use interface, fun sound effects. So main என்னதுன்னா இந்த sound effect தான். So sound effect and encouraging cartoon mascot which helps to guide children as they use the program. So நீங்க கிளிக் பண்றீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா கைட் பண்றதுக்கு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. It will guide the children. So it is very easy to use this program. So எப்படி இருக்குன்னா இதான் டக்ஸ் பெயிண்டோட சாஃப்ட்வேர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். சைடில் என்ன இருக்குன்னா டூல்ஸ் இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம ப்ரஷ் டூல் அப்படின்னா ப்ரஷ் டூலுக்குள்ள ப்ரஷஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரைட் சைடில் வரும். இப்போ நீங்கள் ஸ்டாம்ப் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட டூல்ஸ்லாம் இங்கே வரும்னா சைடில் வரும். ஸோ இதுதான் டூல்ஸு சைடில் இருக்கிறது, அதோட ரைட் சைடு ஆப்ஷன்ஸு. கீழே இருக்கிறதா என்னதுன்னா கலர்ஸ் இருக்கும். இது திஸ் இஸ் அ ட்ராயிங் ஏரியா. இங்கே தான் நம்ம என்ன பண்ணால் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ to choose a tool from the options on the left side of the screen. ஸோ எடுத்துக்கிறீங்க. இப்போ எந்த டூல்ஸ் எடுத்துக்கோ அதோட சாய்ஸஸ் எங்கே வரும் அப்படின்னா ரைட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீனில் வரும். டேரக்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். பாட்டம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டேரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, டைட்டில் ஸ்க்ரீன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் ஃபஸ்ட் பேஜ் அப்பியர் ஆகும். டக்ஸ் பெயிண்ட் ஃபஸ்ட் லோட்ஸ் டைட்டில் கிரெடிட் ஸ்க்ரீன் வில் அப்பியர். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்ன பண்ணும், ஓப்பன் ஆக பிறகு ஒன்ஸ் லோடிங் இஸ் கம்ப்ளீட் press a key or click a mouse to continue. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், press any key in the keyboard or click a mouse to continue. கண்டினியூ பண்ணணும், கிளிக் பண்ண தான் கண்டினியூ உள்ள ப்ரோக்ராம்குள்ளே போகும். இல்லை அப்படின்னா ஆஃப்டர் 30 seconds டைட்டில் ஸ்க்ரீன் வில் கோ அவே ஆட்டோமேட்டிக்லி. ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் கிளிக் பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்டர் 30 seconds it will be go away. ஓகே, ஸோ மெயின் ஸ்க்ரீன் during the following section already we see there are left side tools. So left side toolbar has the control options to draw and edit images. So இது எல்லாமே என்னதுன்னா நம்ம draw பண்ணுறதுக்கும் and then edit means we have to erase or take open, new, open, close எல்லா ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். Middle is a drawing canvas. This is a drawing canvas. This is the largest part of the screen dedicated to draw and edit images. ஸோ இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ணி எல்லாம் எடுக்க போகிறோம். ரைட் சைடு இஸ் அ செலக்டர். ஸோ நீங்கள் விச் டூல், எந்த டூல் நீங்கள் லெஃப்ட் சைடு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கரஸ்பாண்டிங் ஆப்ஷன்ஸ் எங்கே செலக்ட் எங்கே வரும் அப்படின்னா ரைட் சைடில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் when a tool is selected from the left side toolbar, the right side bar automatically display the options associated with the specific tool. For example, இப்போ லைன் டூல் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா the right side bar shows the various lines available. ஸோ என்னென்ன லைன்ஸ் திக் லைன்ஸ் அந்த டாட்டர் லைன்ஸ் என்னென்ன லைன்ஸ் வந்து டக்ஸ் பெயிண்டில் இருக்கும் அதெல்லாம் எங்கே உங்களுக்கு அப்பியர் ஆகும்னா ரைட் சைடு அப்பியர் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஆர் connecting each other. For example, left side இதை கிளிக் பண்ணிங்களோ அது கரஸ்பாண்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் ரைட் சைடு ஆப்ஷன்ஸில் மாறி வரும். ஸோ டிஃப்ரெண்ட் when a shape tool is selected, different shape options will be side on the right side. ஸோ ஷேப் அப்படின்னா அதோட ஷேப்ஸில் எங்களுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகும்னா ரைட் சைடு டிஸ்பிளே ஆகும். ஓகே, and lower is the colors. So a palette of available colors are shown near the bottom of the screen. ஸோ கீழே என்ன ஓப்பன் ஆகும் உங்களுக்கு அப்படின்னா கலர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஹெல்ப் ஏரியா. At the very bottom of the screen, text illness penguin provide tips and other information while you draw. ஸோ இந்த penguin தான் நம்மளுக்கு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், இட் ப்ரொவைட் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் while you draw. நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணும், இட் வில் ப்ரொவைட் த டிப்ஸ். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் தென்
explain the tools icon. இப்போ என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு டூலா என்ன பண்ணிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெயிண்ட். ஆக்சுவலி இது வந்து பிரஷ் டூல். ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் பண்ணிக்கலாம் யூசிங் வேரியஸ் ப்ரஷஸ். எங்கே இருக்குன்னா எல்லா ப்ரஷஸும் choosing in the selector on the right side. So right side like brush யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் draw பண்ணிக்கலாம். And if you want you have to take the colors from the bottom side. நீங்க என்ன பண்ணிக்கலாம் கீழ இருந்து கலர்ஸும் choose பண்ணிக்கலாம். Okay. And then stamp. So stamp tool is like the set of rubber stamp or stickers. இது எப்படி இருக்கும்னா நம்ம ஸ்டாம்ப் படிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். கிளிக் பண்ணீங்கன்னா different images it will be appear on the screen. And then arrows. Use the left and right arrows to cycle through the collections. So என்ன பண்ணிக்கலாம் arrow யூஸ் பண்ணி you have to cycle through the collections. And then line tool is used to draw lines. நமக்கு தெரியும் லைன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் lines draw பண்ணிக்கலாம். Shape it is used to draw the shape. Draw some simple filled and unfilled shape. நீங்க என்ன பண்ணிக்கலாம் fill பண்ணியும் ஷேப் வரைஞ்சிக்கலாம் இல்லை அன்ஃபில் பண்ணாமல் அவுட்லைன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிக்கலாம். And then ABC is a text tool used to type text. யூஸ் பண்ணிக்கலாம் you have to type text. And then magic tool. So it is a specific tool. அதாவது magic tool is specific tool, special tool selecting one of the magic effect from the selector is situated in the right side. So right side அவங்க கொடுத்துருப்பாங்க எஃபெக்ட் மேஜிக் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க நீ யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் give the magic effect. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மேஜிக் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். It provides countless number of special visual effects. So countless means it has more special visual effects if it used in various combination with other tool. நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேற tool யூஸ் பண்ணி அதோட காம்பினேஷன்ல we have to use this magic tool. So either by clicking or by dragging the effect directly on the image to apply it. நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணியும் எடுத்துக்கலாம் or drag பண்ணியும் நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணிருக்கிற இமேஜ்ல we have to apply the magic tool. Okay. So last one is eraser tool. So it is used to similar prime brush. இப்போ இது என்ன பண்ணும் brush tool மாதிரியே இருக்கும் but it will erase the picture. So draw பண்ணதுக்கு அப்புறம் particular part உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் you have to use this eraser tool. You have to erase the images. இதெல்லாம் வந்து draw பண்ணிக்குள்ள drawக்குள்ள tools. அடுத்து வரது என்ன அப்படின்னா நம்ம undo redo நம்ம நார்மலா எல்லா சாஃப்ட்வேர்லயும் எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல இருக்கிற காமன் டூல் தான். என்ன அப்படின்னா undo என்ன பண்ணும் cancel the command given earlier. லாஸ்ட்டாக கிளிக் பண்ண லாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கோமோ அது என்ன பண்ணும் undo வந்து கேன்சல் பண்ணும். இல்லை தெரியாமல் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா it can take to the redo option. ஸோ அது என்ன பண்ணிக்கலாம் அந்த undo ஓட ரிவர்ஸ் தான் என்னதுன்னா redo option. ஓகே. ஸோ அடுத்து ஆல்ரெடி we know new it is used to open the new screen. அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ new என்ன பண்ணும் click the new drawing page open பண்ணும். open it is used to open the existing file. ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஓப்பன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். and then save it is used to save your current picture. நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிக்சரை சேவ் பண்ணிக்கலாம். print it is used to print your image. quit it is used to close the paint windows. Okay. So shortcut key more or less the shortcut key and the word excel powerpoint and tux paint maximum எல்லாமே சேமா தான் இருக்கும். new means control plus n. open ctr னா it is mean by control. இந்த key வந்து நம்ம keyboardல இருக்கும். it is actual meaning is control. So open means control plus o. save control plus s. print control plus p. quit escape. ஸோ quit பண்ணுறீங்கன்னா நீங்கள் quit பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா escape ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வெளில வந்துக்கலாம். undo control plus z and redo control plus y. ஸோ இதானதுன்னா இங்கே கொடுத்துருக்க டக்ஸ் பெயிண்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சாஃப்ட்வேர் எடுத்து பார்க்க போகிறோம். ஐ டவுன்லோட் ஃப்ரம் த நெட். ஸோ திஸ் இஸ் த டக்ஸ் பெயிண்ட் சாஃப்ட்வேர். ஸோ டபுள் கிளிக் I just show the software what it is. While loading it takes some time, so please wait for some time. So this is the first screen. பார்த்தா தெரியும் கீழே லோட் ஆயிட்டு இருக்கு. Just you have to enter or click. இந்த first page அப்படிதான் கொஞ்சம் it take some time. So this is the screen. இப்போ இதான் என்னது left side toolbar. This is the right side selector. Bottom is the drawing. This is the drawing canvas. This is the help box. இப்போ நம்ம என்ன பண்றோம் இப்போ ப்ரஷ் இருக்கனால ப்ரஷ்ஷுக்கு என்ன பண்ணுது டிப்ஸ் கொடுக்குது. பிக் ஏ கலர் அண்ட் ப்ரஷ் ஷேப் டு ட்ரா வித். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் கிளிக் பண்ணிக்கலாம். ஏதோ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். டேக் த எனி ஷேப் எனி ப்ரஷ் சைஸ் அண்ட் யூ ஹவ் டு ட்ரா வாட் எவர் யூ வாண்ட். இஃப் யூ டேக் லைன் டூல் மீன்ஸ் த கரஸ்பாண்டிங் லைன்ஸ் ஆர் டிஸ்பிளேட் ஹியர். இங்கே கொடுத்துருப்பாங்க ஹியர் கிவ் த டிப்ஸ். click to start drawing a line. Let go and complete it. So you have to draw the line. Okay. So this is the line tool and this is a shape. So corresponding shapes are appear here. This is outline. If you want fill means you have to take and choose the color and then you have to draw the shape. Okay. So this is the
டக்ஸ் பெயிண்ட் சாஃப்ட்வேர். இங்கே என்ன ஒன்று கிடையாது அப்படின்னா மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீன் சைஸே அவ்வளோதான். இஃப் யூ வாண்ட் யூ ஹேவ் டு க்ளோஸ் திஸ். அதர்வைஸ் ஸோ கேட்குது எஸ் ஐ ஆம் டன் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு டிக் மீன்ஸ் யூ ஹேவ் டு quit the program. No means again it come back to the screen. So I click X. So if you want to save, yes means click and no means you have to come out. Okay, so இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டக்ஸ் பெயிண்ட் பார்த்துருக்கோம். இதே நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டக்ஸ் மேத் பற்றி we are going coming to see in the next video. So tux math. Okay, thank you for watching.